வெல்கம் டு டிசிஎம் கிளாஸ். கிரேட் 6 கணித பிரகாஷ் தேர்ட் சாப்டர் நம்பர் பிளேயில் 3.7 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 3.7 clock and calendar numbers. On the usual 12-hour clock, there are timings with different patterns. இப்போ யூஸ்வலாக 12-hour கிளாக்கில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து டைமிங்ஸ் இருக்கும். அதாவது 4:44, இதில் 3 நம்பர்ஸுமே 4 இருக்குது. 10:10, இந்த 10ங்கிற நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகுது. 12:21, இது லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ஒரே நம்பர் தான், 1221. ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் 1221. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குது. ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட் ஆல் பாசிபிள் டைம்ஸ் ஆன் எ 12-hour clock ஆஃப் ஈச் ஆஃப் திஸ் டைப்ஸ். இப்போது 12-hour clockல இந்த 3 டைப்ஸில் இருக்கிற பாசிபிள் டைமிங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4:44 எடுத்துக்கலாம். டைம் வந்து 4 hours 44 minutes. இது வந்து மினிட்ஸை மென்ஷன் பண்ணதுனால இங்கே நம்ம வந்து 1 to 59 தான் யூஸ் பண்ண முடியும். 60 மினிட்ஸ்னு போட மாட்டோம், அவராக மாற்றிடுறியா, அப்போ 1 to 59 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவருங்கிறதுனால 1 to 12 நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் சேம் நம்பர்ஸ் வர மாதிரி சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 11 எடுத்துக்கலாம். அடுத்து 2 22, 3 33, 3 hours 33 minutes. 4 ஆல்ரெடி இருக்குது. 5 55. இப்போ 6:66ங்கிறது வராது, ஏன்னா 60 மினிட்ஸ் வந்து 1 ஹவராக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அது வந்து பாசிபிள் இல்லை. இப்போ இந்த பாசிபிள் டைம் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து 10:10ங்கிற பேட்டர்னில் எடுக்கணும் டைமிங்ஸ். அகெயின் இது வந்து மினிட்ஸுங்கிறதுனால 1 to 59 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அவருங்கிறதுனால 1 to 12 யூஸ் பண்ணிக்கலாம். 10:10 இருக்குது, அப்போ இதே நம்பர் இங்கே ரிப்பீட் ஆகணும். ஸோ 1 hour 1 minute எடுத்துக்கலாம். 2 hours 2 minutes. தென் 03 03, 04 04, 05 05, 06 06, 07 07, 08 08, 09 09, 10 10 வந்து ஆல்ரெடி இருக்குது. அடுத்து 11 hours 11 minutes, 12 hours 12 minutes. 13 13 வராது, ஏன்னா 12 hours தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து 12:21. லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரணும். இது வந்து அவருங்கிறதுனால 1 to 12 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினிட்ஸுங்கிறதுனால 1 to 59 யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பேட்டர்னில் இருக்கிற நம்பரை மட்டும் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0110 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லெஃப்ட் டு ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் சேம் நம்பர் தான், 0110 0110. நெக்ஸ்ட் வந்து 0220, அடுத்து 0330, 0440, 0550, 0660 வராது. 60 மினிட்ஸ் வந்து 1 hour ஆகிடும். 59 வரைக்கும் தான் சூஸ் பண்ண முடியும், அதில் 50 வரைக்கும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். இது தவிர இப்போ இந்த நம்பரை வந்து 10:01 எழுதலாம். ஸோ அந்த டைமிங் எடுத்துக்கலாம். இது தவிர 11:11 எடுத்துக்கலாம் இதே பேட்டர்னில். ஸோ லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் அதே நம்பர்ஸ் தான் வரும். மனிஷ் ஹேஸ் ஹிஸ் பர்த்டே ஆன் 20/12/2012 where the digits 2, 0, 1 and 2 repeat in that order. 2012 இதே ஆர்டரில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஃபைண்ட் சம் அதர் டேட்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஃப்ரம் த பாஸ்ட். பாஸ்ட்லேருந்து டேட்ஸ் நம்ம எடுக்கணும், இதே பேட்டர்னில் எடுக்கணும். கொடுத்துருக்க டேட்டு வந்து என்ன, 20/12/2012. அதாவது இந்த 20 இங்கே வந்திருக்கு, 12 இங்கே வந்திருக்கு, அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது டேட் அப்படிங்கிறதுனால 1 to 31 தான் இதில் சூஸ் பண்ண முடியும். இது டேஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுனால. இது வந்து மந்த்தை மென்ஷன் பண்ணுறதுனால ஜனவரி டு டிசம்பர் வந்து 12 months, 1 to 12 தான் யூஸ் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து 1 to 31 தான் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் வந்து 1 to 12 தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம டேட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 1 to 31ல் 20 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 to 12ல் 11th month எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வரும் 2011. 20th November 2011 அர்த்தம். 20/05 எடுத்துக்கலாம், 5th month எடுத்துக்கலாம், 2005 வரும். 20th May 2005 அர்த்தம். இதை 19 எடுத்துக்கலாம், 10th month எடுத்துக்கலாம். டேட் 1 to 31ல் 19 சூஸ் பண்ணியிருக்கோம். 19th 10, அப்போது 1910. 19th
அக்டோபர் 1910 1910. ஸோ 20 இல்லை 20க்கு பிலோ வந்து எந்த நம்பர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். அப்போ பாஸ்டில் வந்துடும். டேஸ் வந்து அப்படி தான் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டேட்ஸ் இருக்குது. His sister Meghna has her birthday on 11/02/2011, where the digits read the same from left to right and from right to left. Left to right read பண்ணால் என்னது 1102, அதுவே ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் 1102 கிடைக்குது. இந்த மாதிரி டேட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இந்த டேட் வந்து டேஸுங்கிறதுனால 1 to 31 தான் சூஸ் பண்ணணும். இது வந்து 1 to 12 மந்த்துங்கிறதுனால 1 to 12 தான் சூஸ் பண்ணணும். அப்போது இந்த பிளேஸ் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து 1 to 31 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் ரைட் டு லெஃப்ட் வந்து 1 to 12 சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2021 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 20ங்கிறது இங்கே 02 ஆகும். இந்த 21ங்கிறது இங்கே வந்து 12 இருக்கும். 12/02/2021. நம்ம இங்கே இயர் வந்து 2020 சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 20 வந்து இங்கே 02 இங்கே இருக்க 20 வந்து 02 வரும். ஸோ 02/02/2020. சப்போஸ் இங்கே 2012 இங்கே சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மந்த் வந்து என்னவாக இருக்கும், 02 இருக்கும். இந்த 2 நம்பர்ஸோட ரைட் டு லெஃப்ட் பார்ட்டு, இந்த 2 நம்பர்ஸோட ரைட் டு லெஃப்ட் பார்ட் வந்து 21 இருக்கும். 21/02/2012. சப்போஸ் இங்கே 2010 வந்து சூஸ் பண்ணலாம். அந்த இயர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ மந்த்து வந்து இதோட ரைட் டு லெஃப்ட், தட் இஸ் 02 சூஸ் பண்ணணும். டேட் வந்து என்ன அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் என்னது 01. சப்போஸ் 2002 வந்து சூஸ் பண்ணணும்னு வச்சுக்குவோம். மந்த் வந்து இந்த ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ் ரைட் டு லெஃப்ட் எடுக்கணும். டேட்க்கு வந்து இந்த 2 நம்பர்ஸ்லேயும் ரைட் டு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ 20. 2001 எடுத்துக்கலாம். மந்த்துக்கு வந்து ரைட் டு லெஃப்ட், தட் இஸ் 02. டேட்க்கு வந்து ரைட் டு லெஃப்ட் 10. ஸோ 10 to 2001. சப்போஸ் 2022 வந்து சூஸ் பண்ணோம் இயர் அப்படின்னா மந்த் வந்து என்ன வரும், 02 வரும். டேட் வந்து 22 வரும். இந்த மாதிரி பாசிபிள் டேட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஜீவன் வாஸ் லுக்கிங் அட் திஸ் இயர்ஸ் கேலண்டர். He started wondering, why should we change the calendar every year? Can we not reuse a calendar? What do you think? இப்போ ஜீவன் வந்து இந்த இயர் கேலண்டரை பார்க்குறான். எதனால் நம்ம ஒவ்வொரு இயரும் கேலண்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஏன் ஒரே கேலண்டரை ரீயூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, லாஸ்ட் இயர் கேலண்டர் வந்து இந்த இயர் கேலண்டரை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் வந்து ப்ரீவியஸ் இயர் கேலண்டரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வில் எனி இயர்ஸ் கேலண்டர் ரிப்பீட் அகெயின் ஆஃப்டர் சம் இயர்ஸ்? இப்போ ஏதாவது ஒரு இயர் கேலண்டர் வந்து ஒரு சில இயர்ஸ்க்கு அப்புறமா அது ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கா? வில் ஆல் டேட்ஸ் அண்ட் டேஸ் இன் இயர் மேட்ச் எக்ஸாக்ட்லி வித் தட் ஆஃப் த அனதர் இயர்? டேட்ஸு டேஸ் எல்லாமே எக்ஸாக்டாக வந்து இன்னொரு இயரோட மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போது பொதுவாக எ கேலண்டர் ரிப்பீட்ஸ் when the same year pattern of dates and weekdays comes again. அதாவது சேம் பேட்டர்னில் டேட்ஸ் வீக் டேஸ்லாம் திருப்பி வரும்போது தான் வந்து அந்த கேலண்டர் வந்து ரிப்பீட் ஆகும். இது எதனால் நடக்கு அப்படின்னா, நார்மல் இயர் வந்து ஷிஃப்ட்ஸ் பை 1 day. ஒரு இயரில் வந்து அந்த ஒரு வீக்கு வந்து 7 days இருக்கிறதுனால இது நார்மல் இயருக்கு வந்து 1 day மட்டும் ஷிஃப்ட் ஆகும். லீப் இயர் ஷிஃப்ட்ஸ் பை 2 days. அப்போ லீப் இயருக்கு வந்து 2 days ஷிஃப்ட் ஆகும். ஆஃப்டர் சம் இயர்ஸ் தீஸ் ஷிஃப்ட்ஸ் ஆட் அப் டு 7 days. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி சம் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த இயர் வந்து ரிப்பீட் ஆகும். Figure it out. First question, Pratibha uses the digits 4, 7, 3 and 2 and make the smallest and largest 4-digit numbers with them. இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 7, 4, 3, 2. இதுலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 2, 3, 4, 7. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5085 கிடைக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9779 கிடைக்குது. இது ஸ்மாலஸ்ட் நம்பர், இது லார்ஜஸ்ட் நம்பர். The difference between these two numbers is 5085. The sum of these two numbers is 9779. Now choose 4-digit number to make first one. The difference between the largest and smallest numbers greater than 5085. 4-digit number find out பண்ணணும். லார்ஜஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 5085 விட கிரேட்டராக இருக்க மாதிரி சூஸ் பண்ணணும். கொடுத்துருக்குற நம்பரோட லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்குது 5 கிடைக்குது. The difference between the largest and smallest numbers greater than 5085 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிற லார்ஜஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கணும்?
சப்போஸ் இந்த நம்பர் 8ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கணும்? 1 இருந்தால் தான் 8 - 1 7ல் ஸ்டார்ட் ஆகும். 8லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க நம்பர் வந்து 7ஆவோ 6ஆவோ இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது நம்ம 5 விட கிரேட்டராக சூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளேஸ்க்கு வரக்கூடிய நம்பர்ஸை வந்து எந்த நம்பர்ஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து 7 சூஸ் பண்ணிக்கலாம், இது 6ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். 4 டிஜிட்ஸை வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? 7, 1, 6, 8 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிற லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 8761. ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னது? 1678. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 7083 கிடைக்கும், which is greater than 5085. So 4 digits are 7, 1, 6 and 8. இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் 8761. இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் 1678. டிஃப்ரென்ஸ் வந்து 7083, அதாவது 7083, which is greater than 5085. Next one B, the difference between the largest and smallest number less than 5085. less than 5085 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்கிற டிஜிட்ஸோட லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் 5 கிடைக்குது இல்லையா? 5 விட லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? 4 வர மாதிரி சூஸ் பண்ணலாம், 3 வர மாதிரி சூஸ் பண்ணலாம். எப்படி 4 டிஜிட்ஸை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிற லார்ஜஸ்ட் நம்பர் இப்போ 6ல் ஸ்டார்ட் ஆகிறதா வச்சுக்கலாம். அப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கணும்? 3ஆக இருக்கணும். அப்போ தான் 6 - 3 3, which is less than 5ஆக இருக்கும். அப்போது 6543 எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 3456. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 3087 வருது, which is less than 5085. 4 digits are 5, 3, 4 and 6. ஸோ இந்த 4 டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணி மேக் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 6543, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 3456. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3087, that is 3087, which is less than 5085. Next see, the sum of the largest and smallest numbers greater than 9779. கொடுத்துருக்கிற 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ண லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 9779 வருது. இதை விட கிரேட்டராக இருக்க மாதிரி நம்ம நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இப்போ 9 கிடைக்குது. அதனால் கிரேட்டர் தானாக வரணும் அப்படின்னா ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 10 இல்லைன்னா 11, கிரேட்டர் தான் 9ஆக இருக்கணும். இப்போ 8ஐயும் 2வையும் எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 9ஐ விட கிரேட்டராக தான் கிடைக்கும். லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 8ல் ஆரம்பித்து 2ல் கண்டிப்பாக முடியணும். இடையில உள்ள இருக்க நம்பரை வந்து நம்ம 7, 6 கூட எடுத்துக்கலாம். 2, 6, 7, 8. இது ஸ்மாலஸ்ட் நம்பர். ரெண்டையும் ஆட் பண்ணால் 11440 கிடைக்குது, 11440. இது வந்து greater than 9779. 4 digits are 6, 7, 2 and 8. So 6, 7, 2, 8 இந்த 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 8762, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 2678. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11440, which is greater than 9779. D, the sum of the largest and smallest numbers less than 9779. இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எழுதியிருக்கிறோம். அதை ஆட் பண்ணால் 9779 வருது. இதை விட லெஸ் சம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து 7, 2 ஆட் பண்ணால் 9 வருது. நமக்கு வந்து லெஸ் தேன் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? இந்த 9ஐ விட லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இந்த பிளேஸில் இருக்க நம்பர் வந்து 9ஐ விட பிலோவாக இருக்கணும். அதாவது 8ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், ஆனால் 9ஐ விட சின்ன நம்பராக இருக்கணும். அப்போது லார்ஜஸ்ட் நம்பரை வந்து 7ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7 + 1 8 வருது. லார்ஜஸ்ட் நம்பர் 7ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எண்டில் இருக்கிற நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் இருக்கணும், இது 1ஆக இருக்கணும். அதேமாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரில் எண்டில் இருக்க நம்பர் வந்து 7ஆக தான் இருக்கணும். இப்போ இந்த ரிமைனிங் பிளேஸில் எனி நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சூஸ் பண்ணிக்கலாம், இதை 4 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 7421, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1247. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 + 1 8, 6, 6, 8. 8668 is less than 9779.
4 digits are 4 1 7 2. இப்போ இந்த 4 டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணி 4 1 7 2 யூஸ் பண்ணி மேக் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 7421, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1247. இதை ஆட் பண்ணால் 8668, which is less than 9779. Second one, what is the sum of the smallest and largest 5-digit palindrome? What is their difference? Smallest 5-digit palindrome find out பண்ணணும், largest 5-digit palindrome find out பண்ணணும். ரெண்டு நம்பர்ஸ்க்கும் சம்மும் டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் என்ன? 10,000. அதான் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். பேலிண்ட்ரோம் வேணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் சேம் நம்பராக இருக்கணும். 1001 எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் 10001 தான் வருது. லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் என்ன? 5 9s, 99,999. லார்ஜஸ்ட் 5-digit palindrome வந்து சேம் நம்பர் தான். இதை விட லார்ஜர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் சேம் நம்பர் 99,999. இப்போ வந்து சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா 9 + 1 10 carries 1, 9 + 1 10 carries 1, 9 + 1 10 carries 1, 9 + 1 10 carries 1. So 9 + 1 10, 10 + 1 11. So 1,10,000. Difference வந்து 9 - 1 8, 9 - 0 9, 9 - 0 9, 9 - 0 9, 9 - 1 8. So 18,998. Third one, the time now is 10:01. How many minutes until the clock shows the next palindromic time? What about the one after that? அதாவது டைம் இப்போ வந்து 10:01 ஆகுது. இது ஒரு palindromic டைம் தான். இதோட நெக்ஸ்ட் palindromic டைம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ மினிட்ஸில் வந்து நெக்ஸ்ட் palindromic டைம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த palindromic டைமும் எவ்வளோ மினிட்ஸில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைம் என்ன? 10:01 ஆகுது. இப்போ இது வந்து palindromic நம்பர் தான். லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் 1001 தான் வருது. நெக்ஸ்ட் palindromic டைம் என்ன? நெக்ஸ்ட் palindromic டைம் வந்து 11:11 தான் வரும். லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் 1111. டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ மினிட்ஸை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் கிடைக்குது. ஹவர்ஸை மைனஸ் பண்ணோன்னா 1 hour கிடைக்குது. ஸோ 1 hour 10 minutes ஆர் 1 ஹவருக்கு 60 minutes, 60 + 10 70 minutesனு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் palindromic டைம் என்ன? 12:21. இப்போ லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும் ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் 1221 வருது. இப்போ டைம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 12:21லேருந்து 11:11 வந்து மைனஸ் பண்ணோன்னா 21 மினிட்ஸ்லேருந்து 11 மினிட்ஸை மைனஸ் பண்ணால் 10 மினிட்ஸ் வருது. 12 ஹவர்ஸ்லேருந்து 11 ஹவர்ஸை மைனஸ் பண்ணால் 1 hour வருது. ஸோ 1 hour 10 minutes ஆர் 1 ஹவருக்கு 60 minutes, 60 + 10 70 minutes. கொடுத்துருக்கிற palindromic டைம் வந்து 10:01. அதோட நெக்ஸ்ட் palindromic டைம் 11:11. அதோட டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 1 hour 10 minutes ஆர் 70 minutes. அதுக்கு அடுத்த palindromic டைம் வந்து 12:21. இந்த ரெண்டுக்கும் உள்ள டைம் டியூரேஷன் வந்து 1 hour 10 minutes ஆர் 70 minutes. Fourth one, how many rounds does the number 5683 take to reach Capricorn constant? 5683 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது Capricorn கான்ஸ்டன்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ரவுண்ட் 1 எடுத்துக்கலாம். லார்ஜஸ்ட் நம்பர் இந்த 5683 என்ன நம்பர்? 8653 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் 3568. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 5085 கிடைக்குது. 5085. இப்போ ரவுண்ட் 2ல் இந்த 5085 யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். 8550 மைனஸ் 0558. லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 8550, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 558. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7992 கிடச்சிருக்கு. இப்போ ரவுண்ட் 3, இப்போ 7992ல் அந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 9972 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் 2799. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7173, 7173 கிடைக்குது. இப்போ ரவுண்ட் 4, இப்போ இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எழுதணும். 7731 மைனஸ்
1377. 6354 கிடைக்குது மைனஸ் பண்ணோன்னா. இந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எழுதணும். லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 6543 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் 3456. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3087 கிடைக்குது. 3087. இப்போ இந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எழுதணும். 8730 மைனஸ் 0378 இஸ் ஈக்குவல் டு 8352 கிடைக்குது. 8352. இப்போ இந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் எழுதணும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ 8532 மைனஸ் 2358. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 6174 கேப்ரிகர் கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு. இந்த நம்பர்ஸில் இருக்க டிஜிட்ஸை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணாலும் இந்த கேப்ரிகர் கான்ஸ்டன்டே தான் கிடச்சிட்ருக்கோம் அடுத்த ரவுண்ட்லேயும். ஸோ 5683, that is 5683, takes 7 rounds to reach the Capricorn constant 6174. ஸோ 5683ங்கிற நம்பர் வந்து கேப்ரிகர் கான்ஸ்டண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு 7 ரவுண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. 3.7 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.